ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் இட்லி தோசை கூட தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்டான ரோட்டு கடை தக்காளி சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுக்கலாம். கூடவே ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியை நடுவில் இருக்கிற அந்த கெட்டி பகுதியை மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட 2 பச்சை மிளகாயை கீறிட்டு வச்சுருக்கேன். கூடவே ஒரு 6 பல்லு பூண்டு வச்சுருக்கேன். பூண்டு பல் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால 6 மட்டும் சேர்த்துருக்கேன். சின்னதாக இருக்குது அப்படின்னா ஒரு 8 வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே அப்படியே ஒரு ப்ரெஷர் குக்கருக்கு மாற்றிக்கோங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு சாம்பார் தூள், அப்படி இல்லைன்னா குழம்பு மிளகாய் தூள், எது வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் ரெசிபியோட வீடியோ நம்மளோட சேனலில் இருக்குது, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. விருப்பம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது கலருக்காக தான், விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 1 டீஸ்பூன் அளவு தூள் உப்பு சேர்த்துட்டு இது எல்லாமே மூழ்கிற அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ப்ரெஷர் குக்கரில் மீடியம் ஹீட்டில் ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அப்போது தான் தக்காளி வெங்காயம் நல்லா குழஞ்சி வெந்து வரும். 4 விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், நமக்கு தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது இதை இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சோ, அப்படி இல்லைன்னா மத்து, அப்படி இல்லைன்னா குழம்பு கரண்டி, இது 3ல் எது வேணாலும் யூஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. மசித்ததுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி இருந்ததுன்னா சரியாக இருக்கும். இது இருக்கட்டும். இப்போது ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 வரமிளகாயை இந்த மாதிரி பிச்சுட்டு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி கடைஞ்சி வச்சுருக்கிற அந்த தக்காளி வெங்காயம் மசியலை சேர்த்துக்கோங்க. கூடவே ப்ரெஷர் குக்கரை கழுவிட்டு நல்லா ஒரு 2 கப் அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா பாருங்கள், இதோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணியாக தான் இருக்கணும். இப்போ இதை ஒரு 3-4 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்கோங்க. 3-4 நிமிஷமாக நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த டைமில் இதில் ஒரு கரண்டி அளவு இட்லி மாவு, அதாவது நைட் அரைச்சி காலையில் புளிச்சிருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இட்லி மாவு சேர்த்துக்கோங்க. மாவு ரொம்ப அதிகமாக புளிச்சிருக்கவும் கூடாது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மாவாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டான அளவில் புளிச்ச மாவை சேர்த்திங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சப்போஸ் இட்லி மாவு இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவை ஒரு 1/4 கப் அளவு தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கும். இந்த டைமில் இதில் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு தக்காளி சாம்பாரோட கன்சிஸ்டன்சி சூப்பராக இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இட்லி தோசை கூடவும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு சப்பாத்தி பூரி கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். கட்டாயம் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.